வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். வைகாசி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி தனுசு ராசி. ஓம் நம சிவாய, சிவாய நம. ஓம் நமோ நாராயணாய. வருகின்ற 14/5/2024 செவ்வாய்க்கிழமை அன்று வைகாசி மாதம் பிறக்கிறது. மற்றவர்களின் தவறான புரிதலுக்கு ஆளாகுதல், வெளிப்படைத்தன்மை இல்லாதிருத்தல், சரியான நேரத்தில் காரியங்களை முடித்தல், அஞ்சா நஞ்சமும் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் குரு நட்சத்திரங்கள் மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதத்தை கொண்டவர்கள். நீங்கள் நட்சத்திர பலன்களை இந்த இறுதியில் காணலாம். இந்த மாத கிரக நிலைகள்: 3இல் சனி, 4இல் ராகு செவ்வாய், 5இல் புதன் சுக்கிரன், 6இல் சூரியன் குரு, 10இல் கேது அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மாதம் செவ்வாய், புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார்கள். தனுசு ராசி அன்பர்களே, கடந்த ஓராண்டாக மிகச்சிறப்பான பலன்களை நடந்தன. அதை பயன்படுத்தி கொண்டீர்களா என்பது தெரியாது. உங்களுக்கு நன்மை தரும் நிலையில் சனி பகவான், சூரியன் இடப்பெயர்ச்சியான பின்பு புதன் இடப்பெயர்ச்சி ஆவதற்கு முன்பாக சுக்கிரனும் நன்மை தரும் நிலையில் இருக்கிறார்கள். நிதி நிலையை பொறுத்தவரை வருமானம் இயல்பாக இருந்தபோதும் பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும். வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற துறைகளின் மூலமாக வருவாய் சீராக இருக்கும். உங்கள் ராசிநாதன் குரு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது செலவுகளுக்கு வழிவகுக்கும். அவை சுப செலவுகளாக இருக்கும். ஒரு சிலர் கடன் வாங்க வேண்டியிருக்கும். கணவன் மனைவி உறவு மாதத்தின் முற்பகுதியில் மகிழ்ச்சியாகவும் பிற்பகுதியில் உரசல்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே வெளிப்படைத்தன்மையும் விட்டு கொடுத்து செல்வதும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதும் நல்லது. குழந்தைகள் மகிழ்ச்சி தரும் விதத்தில் நடந்து கொள்வார்கள். பயணங்கள் உடல் உபாதையை உண்டாக்கும். உடல்நிலையை பொறுத்தவரை உடல் நலன், மன நலன் இரண்டும் தண்டவாளங்கள் போன்று இணையாக செல்ல வேண்டும். இரண்டில் ஒன்று பாதிக்கப்பட்டாலும் மற்றொன்று பாதிக்கப்படும் என்பதால் மனம், உடல் இரண்டையும் பாதிக்காமல் பார்த்துக்கொள்வது நல்லது. தொடர் சிகிச்சையில் இருப்பவர்கள் தங்கள் மருத்துவ முறைகளையும் உணவு முறைகளையும் சரியாக கடைபிடிக்க வேண்டியது அவசியம். மாணவர்கள் மேல் படிப்புக்காக செல்லும் போது புதிய நட்புகளை கவனமுடன் தேர்ந்தெடுக்க வேண்டும். உங்களை தவறான வழிக்கு நடத்தி சென்று விடுவார்கள். தேவையற்ற நட்புகளை உதறிவிட்டு கவனமுடன் செயல்பட வேண்டும். வேலை செய்பவர்கள் இந்த மாதம் சிறப்பாக பலன்களை பெறுவார்கள். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம், வேலை மாற்றம் போன்றவை ஏற்படும். வேலைகள் சரியான நேரத்தில் முடித்து கொடுத்து நல்ல பெயர் எடுப்பீர்கள். வருவாய் அதிகரிக்கும். பொதுவாகவே இந்த மாதம் நல்ல மாதமாக அமையும். வேலை தேடுபவர்களுக்கு வேலை அமையும். ஒரு சிலருக்கு அரசு உத்தியோகமும் அமையப்பெறுவீர்கள். தொழில், வியாபாரம் போன்ற துறைகளில் உள்ளவர்களுக்கு போட்டியாளர்களால் இழப்புகளை சந்திக்கலாம். தொழில் மந்தமான நிலையில் தொடர்ந்த போதிலும் வருவாய் இயல்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். கலைத்துறையினர் மந்தமான நிலையை சந்திப்பார்கள். வாய்ப்புகளுக்காக காத்திருக்க வேண்டியிருக்கும். அரசியல்வாதிகள் தங்கள் சிறப்படுத்தி கொள்ள எல்லா முயற்சிகளும் எடுப்பார்கள். உங்கள் குரல் மேலிடத்தில் எடுபடும் என்பதால் பயன்படுத்தி கொள்வது நல்லது. இனி நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். மூல நட்சத்திரம். கணவன் மனைவியிடையேயான சில மனஸ்தாபங்கள் வந்து விலகும். எந்த விஷயத்திலும் நிதானமாக யோசித்து செயல்படுவது நல்லது. வண்டி வாகன யோகம், வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும். வேலை சம்பந்தமான பயணங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் பழைய கடன்கள் வசூலாகும். பூராடம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தை விட்டு சென்றவர்கள் திரும்பி வந்து சேர்வார்கள். கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்திராடம் நட்சத்திரம். சுப காரியங்களுக்கு திட்டமிடுவீர்கள். வேலை செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிட்டும். தொழில் விரிவாக்கத்திற்கு வங்கி கடன் கிடைக்கும். வரவு நன்றாக இருக்கும், ஆனால் செலவுகள் அதிகரிக்கும். சந்திராஷ்டம நாட்கள் மே 24, 25, 26, 27 இந்த நாட்களில் கவனமுடன் செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்டமான நாட்கள் மே 18, 19. இந்த மாதம் விநாயகப் பெருமானை விளக்கேற்றி வணங்கி வாருங்கள். நன்மைகள் மேலோங்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.